மகிமைப்படுத்தப்படட்டும். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிற சபையார் யாவருக்கும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் இரட்டத்தனையாய் பெருகுவதாக. பக்கத்தில் உங்களுடைய கைகளை பிடித்து சொல்லுங்க, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகட்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கடந்த 11 மாதங்களாக சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மையும் நமக்குண்டான யாவற்றையும் அவர் யோபுவுடைய வீட்டை வேலியடைத்து பாதுகாத்தது போல நம்முடைய குடும்பத்தை நமக்குண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்து பாதுகாத்து கொண்டு வந்தார். ஆமென். பாதுகாத்து கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு புதிய மாதத்தை காணும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த புதிய மாதத்திலே கர்த்தராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். ஆமென். அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 54வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒரு வாசித்து கேட்போம். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். ஆமென். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களில் குடியேற்றுவிப்பார்கள். ஆமென். கர்த்தராகிய தேவன் இந்த மாதத்திலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய ஊழியத்தையும் நம்முடைய வேலை ஸ்தலத்தையும் நமக்குண்டான சகல காரியங்களையும் ஆசீர்வதிப்பதற்காக கொடுக்கிறதான வாக்குத்தத்தம். என் மகளே, என் மகனே, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். அல்லேலூயா. இது ஒரு பெருக்கத்தின் மாதம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலே கர்த்தர் நம்மை பெருக பண்ண போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான உலக பிரகாரமான காரியங்களிலே, சேனைகளின் தேவன் நமக்கு தந்திருக்கிறதான சரீர பிரகாரமான காரியங்களிலே நம்மை பலன் கொண்டு ஆமென் பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஒரு மனிதனிடத்துல வாக்குத்தத்தம் தருகிறார்னா அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள அந்த மனிதன் எவ்வளவு தீவிரிக்கிறானோ இல்லையோ, கர்த்தராகிய தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய பண்ணுகிறதற்கு அவர் மிகவும் தீவிரிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை கொடுத்துட்டார்னா அந்த வார்த்தை எப்படியாகிலும் நிறைவேற வேண்டும், அந்த வார்த்தையை என்னுடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் அவர் முழு மூச்சாய் பிரயாசப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுதும் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகினதான ஒரு நபரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த செய்திக்கு ஆதாரமாக எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14, 15வது வசனத்தை ஒரு வாசித்து கேட்கலாம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து போதும். அல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் தாம் தெரிந்து கொள்ளப்பட்டதான தாசனாகிய ஆபிரகாமை நோக்கி பேசுகிறார். அது என்னன்னா, ஆபிரகாமே, நீ உன்னுடைய கண்களை ஏறெடுத்து நோக்கி பார். உன்னுடைய கண்களை ஏறெடுத்து வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும், அதாவது 4 திசைகளிலும் நீ உன்னுடைய கண்களை ஏறெடுத்து நோக்கி பார். நான் நீ பார்க்கிற பூமி உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறவங்க மட்டும் அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறவர்கள் அவருடைய உற்சாகத்திற்கு தகுந்த மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் உற்சாகமா இருக்கிறது நம்முடைய வேலை. அல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் ஆபிரகாமை பார்த்து இப்படியாய் சொல்லுகிறார், 4 திசைகளையும் நீ என்ன பண்ணு? நோக்கி பார். நீ பார்க்கிற பூமியை நான் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படியாய் நினைத்தேன், ஏன் கர்த்தர் 4 திசைகளையும் நோக்கி பார்க்க சொல்லுகிறார்? ஏன் ஆண்டவர் 4 திசைகளையும் நோக்கி பார், கண்களை ஏறெடுத்து பார் என்று சொல்லுகிறார் என்று நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கேட்ட பொழுது கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். இப்படியாய் ஆண்டவர் கேட்டிருக்கலாம்ல, நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உன்னுடைய தகப்பன் வீட்டையும் உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய எல்லாவற்றையும் நீ விட்டுட்டு என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்ததினாலே
இந்த இடத்தை நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். அவன் நீ நிற்கிற இடத்தை நீ முழுவதுமாய் சுதந்தரித்துக் கொள் ஆபிரகாம். இந்த சுதந்தரிக்கப்பட்டதான இடத்திலே உனக்கென்று ஒரு கூடாரத்தை அமைத்துக்கொள். அந்த கூடாரத்தினுடைய முகைப்பிலே ஒரு பலிபீடத்தை அமைத்து அந்தி சந்தி மதியான வேளையிலே அந்த பலிபீடத்திலே நீ பலிகளை செலுத்து. இது நிமித்தம் நான் மகிமைப்படுவேன், நான் உன்னையும் மகிமைப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததான ஆபிரகாமை பார்த்து இப்படி சொல்லுகிறார், வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் நோக்கி பார். ஏன் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து இப்படி சொல்லணும்? ஏன் கர்த்தராகிய தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்காக இந்த 4 திசைகளையும் நீ உன்னுடைய கண்களை ஏறெடுத்து நோக்கி பார் என்று சொல்லணும் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். அதை சபையார் யாவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் கிருபையாய் நடத்துவாராக. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு கற்பனை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது உங்களுக்கு விளங்கும். நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போறீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. அந்த ஆபீஸ்ல ஒரு வேலைக்காக நீங்க போறீங்க, உங்களுக்கு என்று ஒரு காரியம் நடக்கணும். அப்படி நடக்கணும்னா நீங்க போகும் பொழுது உங்களுக்கு முன்பாக 499 பேர் லைன்ல வரிசையாய் நிற்கிறாங்க. நீங்க எத்தனாவது அப்போ? 500வது. 500வது கவர்மெண்ட் ஆபீஸ்ல 500ன்னு சொன்ன உடனே 500 பேரா? அல்லேலூயா. 5 பேரை வேலை செஞ்சு முடிச்சு அனுப்புறதுக்கே 2 நாள் ஆயிடுது. என்னமா இதுல 500 பேர். அப்போ கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து ஒரு நியூஸ் வருது, முதல் 100 பேருக்கு மட்டும்தான் இந்த நாடுக்குண்டான செல்லானை கொடுக்க முடியும். அந்த முதல் 100 பேருக்கு மட்டும்தான் வேலைகளை முடிச்சு தர முடியும். மத்த எல்லாரும் போயிட்டு என்ன பண்ணுங்க, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா 500ஆவதா இருக்கிறதான ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? ரொம்ப வேதனையா இருக்கும். அந்த சூழ்நிலையில ஒரு நபர் வந்து, என்னப்பா நீ இங்கதான் நிக்கிறியா, நீ வா, நான் ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன பண்ணி தரேன், செல்லான வாங்கி தரேன், அந்த காரியங்களை முடித்து தருகிறேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வேகமா இழுத்துட்டு போயிட்டு அந்த முதல்ல இருக்கிற நபருக்கு முன்னாடி வச்சுட்டு முதல்ல இவருக்கு கொடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனிதனுடைய இருதயத்துல எப்படி இருக்கும் சொல்லுங்க? சொல்ற வார்த்தை உங்களுக்கு அப்படியே ஆக. அல்லேலூயா. நீங்க சபையிலே ஆராதனையிலே பேசுகிற வார்த்தையை ஆவியானவர் அப்படியே அங்கீகரிப்பார். முதல்ல கொண்டு போய் கொடுத்த உடனே அவருடைய மனதுக்கு எப்படி இருக்கும்? மிகுந்த சந்தோஷம். அப்ப உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. மிகுந்த சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு நபர் கூட்டிட்டு போனார் பாத்தீங்களா, அவரை பார்த்து இப்படியாய் தோன்றும், இவர் இந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் போல இருக்கு, இவர் இந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஆள் போல இருக்கு, இவரால நிறைய காரியம் நடக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவரை மேன்மையாய் பார்க்கிற காரியங்களும் நடக்கும். அல்லேலூயா. அது போலதான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்ததான ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், முதலாவதாக நீ 4 திசைகளிலும் உன்னுடைய கண்களை ஏறெடுத்து நோக்கி பார். அப்படி பார்க்கும் பொழுது ஆபிரகாம் வலது பக்கத்துல பார்க்கிறாரு, அநேக மலைத்தொடர்கள், இடது பக்கத்துல பார்க்கிறாரு, அதுல நிறைய புல்வெளிகள், அமர்ந்த தண்ணீர்கள் ஓடுகிறதான சூழ்நிலை. அவன் கிழக்கு திசையை நோக்கி பார்க்கிறாரு, அந்த இடத்துல அநேக ஆசீர்வதிக்கப்பட்ட பள்ளத்தாக்குகள், குன்றுகள். அவன் பின்பாக நோக்கி பார்க்கிறார், அநேக சமபூமிகள். இவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நோக்கி பார்க்க சொல்லுகிறார். நோக்கி பார்த்தது மட்டும் இல்லாமல் நீ பார்த்த எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா? வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவன் ஒரு நபரின் இடத்துல இப்படியாய் சொன்னார், ஒரு மனிதன் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து நேரா பார்க்கும் பொழுது அவருடைய கண்களுக்கு 14 கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ற அளவுக்கு ஒரு கெபாசிட்டி இருக்குமா. அப்போ ஆபிரகாம் நிற்கிற இடத்துல இருந்து 4 திசைகளிலும் நோக்கி பார்த்துட்டார்னா அவன் 28 கிலோமீட்டர் சரௌண்டிங் ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறார்னு அர்த்தம். அவன் சுமார் ஒரு 28 கிலோமீட்டர் சரௌண்டிங் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் கர்த்தர் சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார். இந்த 4 திசையையும் நோக்கி பார்த்த உடனேயே, ஆண்டவரே நான் எங்கேயோ ஏதோ ஒரு பட்டணத்துல இருந்தேன், கல்தேயர்
பட்டணத்திலே விக்கிரகத்தை வார்ப்பித்த குடும்பத்தில் இருந்த என்னை நீர் அழைத்தது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய தேசத்தை என்னுடைய கண்கள் பார்க்க செய்து நீ பார்க்கிற எந்த ஒரு இடமாக இருந்தாலும் அதை உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் சுதந்திரமாய் தருவேன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர். நீர் எவ்வளவு பெரியவர் அப்பான்னு சொல்லிட்டு கர்த்தருடைய மகிமைக்காக ஆபிரகாம் முதல்ல ஆண்டவருடைய மகிமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறதற்காக கர்த்தராகிய தேவன் 4 திசைகளையும் நோக்கி பார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம்னா முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் வாக்குத்தத்தத்தை தந்த கர்த்தருடைய மகிமை எவ்வளவு பெரியது. அல்லேலூயா. அல்லேலூயா. உற்சாகமாக ஒரு ஆமென். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் தந்ததான சேனைகளின் பரிசுத்தருடைய மகிமை எவ்வளவு பெரியது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு வாக்குத்தத்தத்தை செய்கிறான் என்று சொன்னால் இந்த காரியத்திலே நான் உனக்கு உதவி செய்வேன், இந்த காரியத்திலே நான் உனக்கு ஒத்தாசையா இருப்பேன் ஒரு மனிதர் இன்னொரு மனிதனுக்கு சொல்லுகிறார்னா அதையே நம்ம அப்படி மனதோட நம்புகிறோம். அது நடக்க வாய்ப்புகள் உண்டு, நடக்காமல் போகிறதுக்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனாலும் கர்த்தராகிய தேவன் அவர் சொல்லியும் வசனித்தும் சொல்லுங்க நிறைவேற்றாமல் அவ்வளவு பெரிய கர்த்தர், வானத்தையும் பூமியையும் ஞானமாய் படைத்தவர். அவன் பூமியுடைய தூணை மரக்காலாய் அளக்கின்றதான சேனைகளின் கர்த்தர். அவர் சொல்லுகிறார் நீ பார்க்கிற இடத்தை நான் என்ன பண்ணுவேன், உனக்கு கொடுப்பேன், உன்னுடைய சந்ததிக்கு கொடுப்பேன். அவன் கொடுக்கிறது மட்டும் இல்ல என்றென்றைக்கும் அந்த உடன்படிக்கை நான் நினைத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லும் பொழுது ஆபிரகாமுடைய இருதயத்துல அவர் எவ்வளவு பெரியவர், அவன் இவ்வளவு பெரிய கர்த்தர். ஒரு சின்ன உதவி பண்ணாலே நம்ம அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நம்ம ரோட்ல நடந்து போகும் பொழுது உங்களுடைய பாக்கெட்ல இருக்கிற பேனா கீழே விழுந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், அதை இன்னொரு நபர் எடுத்து கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த பேனாவை பெற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம், சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, ஏயா பேனாவை தட்டி விட்டுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. நன்றி சொல்றோம், மனதார நன்றி சொல்றோம். ஆனா ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல அவருடைய சந்ததிக்கும் தயை செய்கிறதான கர்த்தர், அவரை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொள்ளாமல் பெருக பண்ணுகிற கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்கிறதை ஆபிரகாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிறதுக்காக கர்த்தர் முதலாவது சொன்னார் 4 திசையை நீ நோக்கி பார். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் முதலாவது ஆண்டவருடைய மகிமையை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அவருடைய மகிமையை எப்பொழுது தெரிந்து கொள்ளுகிறோமோ அப்பவே தெரிந்துரும் அவ்வளவு பெரிய கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு நிறைவேற்றாமல் இருப்பாரா. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. தேவ மகிமைக்கென்று ஆபிரகாமை 4 திசைகளையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இடத்தை நான் உனக்கு என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். நீ சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு ஒரு சந்தோஷம். இவ்வளவு பெரிய கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணுகிறாரே, வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம் எனக்கு வாக்கு பண்ணுகிறாரே, அப்போ அவர் எவ்வளவு பெரியவராய் இருக்க முடியும். அவன் 2 அடி 3 அடி தரல, அவன் 1 சென்ட் 2 சென்ட் தரல, சுற்று வட்டாரத்தில் இருக்கிற 28 கிலோமீட்டர் சர்க்கம்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுகிறார், சொல்றேன் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ அவ்வளவு பெரிய தேசத்தை வாக்களிக்கிறவர் கொடுக்க முடியும்னா அவர் எவ்வளவு பெரியவராய் இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை நம்மிடத்துல பேசுகிறார். அப்படி பேசுகிறதான அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம முதலாவது சுதந்திரித்துக் கொள்ளணும்னா அந்த வார்த்தையை கொடுத்தவர் இன்னார் என்று, அல்லேலூயா, அந்த வார்த்தையை கொடுத்தவர் எவ்வளவு பெரியவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ சபையில் ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணும் பொழுது தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே முடிவு உண்டு, என்னைக்கு நான் நிச்சயமா முடிவு வரும். அல்லேலூயா. அது வந்தாலும் ஸ்தோத்திரம், வரலனாலும் ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா ஆமென். வார்த்தை பெரிய. முதலாவது வாக்குத்தத்தம் தந்தவருடைய மகிமை எவ்வளவு பெரியது, வார்த்தையை அனுப்பினருடைய வல்லமை எவ்வளவு பெரியது, அவர் கிரியை செய்கிற அற்புதமான காரியங்கள் எவ்வளவு பெரியது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் நன்கு
இதைதான் ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் எதிர்பார்த்தார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம், இடம் கொண்டு பலன் கொண்டு அவன் வலதுபுறம் இடதுபுறம் 4 திசைகளில் நீ பெருகுவாய் என்று சொன்னதான அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்கு முன்பாக முதலாவது ஆண்டவர் செய்த காரியம், அந்த வாக்குத்தத்தத்தை நீ விசுவாசிக்கிறத காட்டிலும் வாக்குத்தத்தத்தை தந்தவருடைய மகிமையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பாக ஆபிரகாமை தன்னை காண்பித்தார். ஆபிரகாமுக்கு தன்னை காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. தன்னை வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும் பொருட்டு 4 திசைகளையும் நோக்கி பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். அதை உங்களுக்கு முன்பாக நான் காண்பிக்கட்டும். இப்போ 4 திசைகளிலேயும் ஆபிரகாம் பார்க்கும் பொழுது அந்த ஆபிரகாம் இருக்கிற இடத்துல உங்களை வைத்துக் கொள்ளுங்க. யாரை வைத்துக் கொள்ளுங்க? யாரு? ஆமென். இப்போ ஆண்டவர் உங்க இடத்துல வந்து நீ 4 திசையை நோக்கி பாருமா, இந்த லேண்ட நான் உன் பேருக்கு என்ன பண்ணி தருவேன்? அப்படியே சந்தோஷத்துல இந்த லேண்ட நான் உனக்கு என்ன பண்ணி தருவேன்? பண்ணி தருவேன். நாளான்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாருன்னா, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, சொல்லுவோமே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. ஆண்டவர் 4 திசைகளையும் ஆபிரகாமை நோக்கி பார் என்று சொல்லுகிறதற்கான காரியம், அவருடைய மகிமையை ஆபிரகாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறதற்காக. நமக்கு கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் முதலாவது நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் கர்த்தருடைய மகிமையை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் இன்னார் என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நான் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து துரிதத்திலே நமக்கு தருகிற போதுமான தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம், ஆண்டவர் ஏன் ஆபிரகாமை 4 திசைகளையும் நோக்கி பார் என்று சொல்லுகிறார்னா, முதலாவது அந்த லேண்ட குறித்து, அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து ஆபிரகாமுடைய இருதயத்திலே ஒரு ஆசையை ஆண்டவர் தூண்ட வேண்டும் என்று சொல்லுகிறதற்காக. ஹல்லேலூயா. உங்களிடத்திலே நான் கேட்கிறேன், ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவேன்னு சொல்றார். ஆண்டவர் கூட விட்டுருங்க. உங்களுடைய கணவர் உங்களுக்கு ஒரு நெக்லஸ் கிறிஸ்மஸ்க்கு வாங்கி தரேன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. என்ன சொல்லுவார மாட்டாரா? சொல்லுவாரு. ஹல்லேலூயா. அப்படி கணவர் இல்லைன்னா உங்களுடைய தகப்பனார் நிச்சயமாக ஒரு ஒட்டியானத்தை உங்களுக்கு வாங்கி தருவார்னு சொல்லிட்டாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கும். அதை குறித்து ஆமென் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண ஆரம்பிப்போம்? ஆமென் எப்படியாவது எங்க அப்பா கைகள் என்ன பண்ணிருங்க, ஆமென் எப்படியாவது ஆசீர்வதிச்சிருங்க. ஆசீர்வதிச்சதுக்கு பிற்பாடு எப்படியாவது எங்க அப்பாவுடைய சிந்தனையில நீங்க பேசிருங்க ஆண்டவரே. ஆமென். இந்த இடத்துல நடந்த காரியம் என்னன்னா, முதலாவது ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்துக்கு மேலே ஆபிரகாமுக்கு ஆசைகளை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். இரண்டாவது ஒரு நாட்டத்தை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் பெற்றுக்கொண்டதான அந்த வாக்குத்தத்தத்துக்கு மேலே முதலாவது ஒரு ஆசை நம்ம வளர்த்துக் கொள்ளணும். என்னன்னா, அந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமா என்ன பண்ணுவேன்? சுதந்தரித்துக் கொள்ளுவேன், அதை நான் பெற்றுக் கொள்ளுவேன். அந்த வாக்குத்தத்தத்துக்கு மேலே நாம் ஆசைகளையும் நாட்டத்தையும் என்ன பண்ண வேண்டும்? வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆபிரகாமிடத்திலே கர்த்தர் எதிர்பார்த்த காரியம் இதுதான். அவர் ஜெனரலாக சொல்லியிருக்கலாம், ஆபிரகாம் இந்த தேசத்தை என்ன பண்ணு? சுதந்தரித்துக் கொள். ஒரு கூடாரத்தை போட்டு அவன் பலிகளை செலுத்து, இந்த இடத்துல உன்னையும் உன்னுடைய சந்ததிகளையும் நான் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். ஆனா கர்த்தர் முதலாவது 4 திசைகளை நீ முதல்ல என்ன பண்ணு? நோக்கி பார். அதை பார்க்கும் பொழுது முதலாவது ஆபிரகாமுக்கு என்ன வருகிறது? கர்த்தருடைய மகிமை எவ்வளவு பெரியது என்று. ஆமென். இரண்டாவது ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம்,
ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அந்த வாக்குத்தத்தத்துக்கு மேலே ஒரு நாட்டம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் 4 திசை நீ என்ன பண்ணு, நோக்கி பார். நீ நோக்கி பார்த்து அந்த இடத்திற்காக நீ என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. நம்ம ஒரு காரியத்துக்கு மேல நாட்டம் வைத்துட்டோம்னா, ஒரு காரியத்துக்கு மேல ஆசை வளர்த்து விட்டோம்னா ஆண்டவருடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க, சொல்லுங்க. அதற்காக ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம், அதற்காக நம்ம பிரயாசப்பட ஆரம்பிப்போம். நம்ம திடீர்னு அந்த நம்முடைய சிந்தனைக்கு அந்த காரியம் ஞாபகம் வரும் பொழுது ஆண்டவரே இந்த காரியத்தை என்ன பண்ணிருங்க, எனக்கு வாய்க்க பண்ணிருங்கப்பா. ஆமென். நம்முடைய ஊழியத்துடைய ஆரம்பத்துல இப்படியாய் நானும் என்னுடைய மனைவியும் பேசிக் கொண்டிருந்தோம். ஊழியம் முதல்ல வீட்டுல ஹால்ல தான் ஆரம்பிச்சோம். ஹால்ல ஆரம்பிக்கும் பொழுது 2 ஆத்துமாக்கள் வந்துச்சுன்னா எங்களுக்கு ஏதோ 2000 பேர் வந்த மாதிரி. ஹalleluya. எத்தனை பேரு? 2000 பேர். ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணுவோம்னா ஆண்டவர் தந்ததான இந்த பலிபீடத்தை ஆராதனைக்கு நடத்தும் பொழுது ஹாலுக்கு முன்னாடி வச்சிருவோம். ஆராதனை முடிச்சதுக்கு பிற்பாடு இந்த பலிபீடத்தை இன்னொரு இடத்துல கொஞ்சம் ஒரு ஓரமான ஒரு இடத்துல வைத்து விடுவோம். வச்சுட்டு ஒரு துணியை வச்சு மூடிடுவோம். எனக்கு ஒரு ஆசை, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பிரத்யேக இடத்தை கொடுங்கப்பா. ஆபிரகாம் கூடாரத்தை தூக்கிட்டு அலையுது போல நான் பலிபீடத்தை என்ன பண்றேன், இந்த ரூமுக்கும் அந்த ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் அந்த ரூமுக்கும் தூக்கி கொண்டே அலையுற ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணிருங்க, ஒரு பிரத்யேகமான இடத்தை தாங்கப்பான்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் ஆராதனை செய்கிறதுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு இடத்தை. அப்படி ஜெபத்துல ஆண்டவர் சொன்ன உடனேயே எனக்குள்ள ஒரு ஆசை, இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணும். எப்பெல்லாம் அந்த பலிபீடத்தை பார்க்கிறேனோ நிச்சயமாகவே ஆண்டவர் பிரத்யேகமான ஒரு இடத்தை, ஆமென், நான் தூக்கிட்டு போக மாட்டேன், நிலையான ஒரு இடத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார், தருவார் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இந்த பலிபீடத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் அப்படியே ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதே போலதான் இந்த இடத்துல ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர், நீ 4 திசைகளையும் நோக்கி பார், நீ பார்க்கிற இடத்தை நான் உனக்கு தருவேன், உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் தருவேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கொடுத்த உடனே ஆபிரகாமுடைய இருதயத்தில் ஒரு ஆசை கர்த்தர் வளர பண்ணுகிறார். அதனால ஆபிரகாம் ஒவ்வொரு நாளும் அந்த திசை பகுதியெல்லாம் போகும்பொழுது அந்த மலையடிவாரத்தெல்லாம் சுத்தி திரியும் பொழுது இதை நீங்க எனக்கு என் சந்ததிக்கும் தருவேன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வேன்னு சொன்னீங்கல்ல, உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக கர்த்தருடைய சமூகத்திலே அவன் ஜெபிக்க வேண்டும் என்கிறதற்காக, அதற்காக கர்த்தருடைய சமூகத்திலே அவன் துதிக்க வேண்டும் என்கிறதற்காக, கர்த்தருடைய சமூகத்திலே இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட வேண்டும் என்கிறதற்காக கர்த்தர் அவருடைய இருதயத்திலே ஆசையையும் நாட்டத்தையும் அந்த வாக்குத்தத்தத்துக்கு நேராய் வளர்த்து விட்டார். ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த வாக்குத்தத்தத்தை தந்தவர் இன்னார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஆண்டவர் தந்ததான அந்த வாக்குத்தத்தத்திற்கு மேலே நாம் நாட்டம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கு நாம் பிரயாசப்படுகிறவர்களாய், சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நம்ம அந்த வாக்குத்தத்தத்துக்காக பிரயாசப்படும் பொழுது அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் அந்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தும் பொழுது கர்த்தராகிய தேவன் அந்த வாக்குத்தத்தத்துடைய நன்மைகளினாலே நம்முடைய சிரசை நிரப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல வாக்குத்தத்தத்தை பெற்ற அந்த சந்ததிகளைப் போல ஆனா இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்னா, ஆண்டவர் அநேகமாயிரம் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த வாக்குத்தத்தத்துக்கு மேலே ஆசை இல்லாமல் நாட்டம் இல்லாமல் வாழ்கிறதுனாலே அநேக நன்மைகளை நாம் இழந்து கொண்டு போகிறோம். ஹல்லேலூயா. நீ பலன் கொண்டு திடமனதாயிரு அப்படின்னு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின் மேல ஒரு நாட்டம் இல்லாம நாளா எப்படி பலன் அடைய முடியும், நாளா எப்படி திடன் அடைய முடியும் அப்படின்னு நம்மை நாமே ஒரு லோ ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதுனால ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை என்ன பண்ண முடியல, சுதந்திரித்துக் கொள்ள முடியல.
ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் அவன் தெளிவாய் சொன்னார், இந்த பூமியை நீ சுதந்தரித்துக் கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் பிராக்டிஸ் தராரு பாருங்க. முதலாவது நீ வாக்குத்தத்தத்தை சுதந்தரிச்சு கொள்ளணும்னா உனக்கு வாக்குத்தத்தம் தந்தவர் இன்னார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நீ முழு உள்ளத்தோடு விசுவாசிப்ப. நீ விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை நிச்சயமாய் காண்பாய். விசுவாசத்தை ஆண்டவர் தூண்டுகிறார். இரண்டாவது ஆசையை தூண்டுகிறார், நாட்டத்தை தூண்டுகிறார். ஏன்னா அந்த வாக்குத்தத்தத்துக்காக அவன் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லுகிறதற்காக, அந்த வாக்குத்தத்தத்துக்கு மேலே அவன் ஜெபிக்க வேண்டும், அதற்காக அவன் தேவனை துதிக்க வேண்டும் என்கிறதற்காக ஆண்டவர் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்துக்கு மேலே ஆபிரகாம் இடத்திலே ஒரு நாட்டத்தை உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் யோசித்து பாருங்கள். எத்தனை வாக்குத்தத்தம் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருப்பார். அந்த வாக்குத்தத்தம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? வாக்குத்தத்தம் நடந்தா என்ன, நடக்கிறதா என்ன, ஒவ்வொரு நாளும் நான் உலக பிரகாரமான காரியத்தை அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்ண முடியல, ஓடுறதுக்கு நேரம் சரியா இருக்கு அப்படின்னு நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு இருக்கிறதுனாலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. இதற்கு ஆதாரமாக நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது, அதாவது ஆண்டவருடைய சமூகத்துல இல்ல என்னாலலாம் முடியாது அப்படின்னு நம்மை தாழ்த்தும் பொழுது நாம் இழக்கின்றதான வாக்குத்தத்தத்தை குறித்து ஒரு சமூகத்தை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? சொல் என்றான். அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாருடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்று என்றார். ஆமென். வாசிங்க. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் பெரும்பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். ஹல்லேலூயா. இப்பொழுது வாசிக்கப்பட்டதான ஒரு சம்பவம் நம் எல்லோருக்கும் தெரிந்ததான ஒரு சம்பவம். ஆமென். ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி அவர் மரித்து விட்டார். அந்த மனைவிக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து அவன் பார்க்கும் பொழுது அந்த ஊழியக்காரர் கடன் வாங்கினது நிமித்தம் அந்த 2 பிள்ளைகளை என்ன பண்ணுகிறார்கள்? கடன் கொடுத்தவர்கள் எடுத்துட்டு கூட்டிட்டு போயிடுவேன், நான் என்ன பண்ணிடுவேன், நான் வைத்துக் கொள்ளுகிறேன், என்னைக்கு கடனை தரீங்களோ உங்களுடைய பிள்ளையை நான் இன்னைக்கு ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன் கொடுத்தவர்கள் வந்து கூட்டிட்டு போகிறதுக்காக பிரயாசப்படுறாங்க. அந்த வேளையில கர்த்தருடைய ஊழியக்காரனாகி எலிசாவினிடத்திலே அந்த மகள் வந்து முறையிடுகிறாள். என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குப்பான்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அந்த மகள் எலிசாவினிடத்திலே சொல்லுகிறார். சொல்லும் பொழுது எலிசா ஒரு காரியத்தை கேட்கிறான். உன்னிடத்துல சொல்லுங்க, உன்னிடத்துல என்னமா இருக்கு? உன்கிட்ட என்ன இருக்கு? கர்த்தர் கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, என்கிட்ட ஒரு குடம் எண்ணெயை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அந்த வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை. அந்த மகள் தன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியத்தை உண்மையாக சொல்றாங்க. நம்முடைய வாழ்க்கையில என் வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் வெட்கப்பட்டு என்ன பண்றாங்க, என்கிட்ட டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இருக்கு. அல்லேலூயா. எத்தனை லிட்டர் அப்படிலாம் இருக்கு எங்க வீட்டுல அப்படிலாம் சொல்லிட்டு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரியங்கள்ல இந்த மகள் மன்னிக்கணும், இந்த மகள் தன்னுடைய ஏழ்மையை உண்மையாய் சொல்லுகிறார். அப்படி சொன்ன உடனே கர்த்தராகிய தேவன் இந்த மகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆமென். உடனே தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய எலிசாவை நோக்கி சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. 2வது வசனத்தை. எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல்லுன்னு சொன்ன உடனே என் அம்மா சொல்றாங்க, அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாருடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றார். அப்பொழுது அவன் நீ போய், சொல்லுங்க, நீ போய்
உங்களுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் பெரும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மகளுடைய உண்மை தன்மையை பார்த்த கர்த்தர் அந்த மகளை வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறோமோ அவ்வளவு சேனைகளின் பரிசுத்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய சிரசின் மேலே அமரும். பக்கத்துல வந்து சொல்லுங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்படியே ஒரு கொஸ்டின் கேளுங்க, உண்மையா இருக்கிறீங்களா? கேளுங்க, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறீங்களா? சபைக்கு உண்மையா இருக்கிறீங்களா? பரிபூரண நன்மைகளை பெற்றுக் கொள்வீங்க. கேளுங்கம்மா, கேளுங்க, கேட்டாதான் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென். உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அந்த மகளுடைய உண்மைத்துவத்தை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். பக்கத்து வீட்டுலாம் போயிட்டு குடங்களை வாங்கிட்டு வா, பாத்திரங்களை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரம் நிறைய 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 அந்த ஒரு குடம் தண்ணி, ஒரு குடத்துல இருக்கிற எண்ணெயை ஊத்தி 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 எல்லா பாத்திரங்களும் நிறைந்ததுக்கு பிற்பாடு ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் வாழ்க்கையில கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அவன் ஊத்த ஊத்த எண்ணெய்ங்கிறதான நன்மை பெருகிக்கிட்டே இருக்கு. அப்புறம் 6வது வசனத்தை ஒரு வாசிங்க கேட்கலாம். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன்னுடைய மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். என்ன கேக்குறாங்க? இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வான்னு சொல்றாங்க. அப்புறம் அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அல்லேலூயா. எண்ணெய் நின்று போயிற்று. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், சேனைகளின் பரிசுத்தர் அந்த விதவை தாய்க்கு கைம்பெண்ணுக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம், நீ எவ்வளவு கேட்கிறியோ நான் என்ன பண்ணுவேன்? கொடுத்துட்டே இருப்பேன். அப்ப உண்மையாகவே அந்த மகளுக்கும் அந்த மகளுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்கு மேலே நாட்டம் உண்டு என்று சொன்னாள். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்கு மேலே ஒரு ஆசை உண்டு என்று சொன்னால் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? அந்த ஊர்ல மட்டும் இல்ல, பக்கத்து ஊர்லயும் போய் என்ன பண்ணிருப்பாங்க? அல்லேலூயா. வெறும் பாத்திரத்தை வாங்கி இருப்பாங்க. ஆமென். பக்கத்து ஊர்ல அவங்க சுத்தி இருக்கிற எல்லா வட்டாரத்திலும் போய் என்ன பண்ணிருப்பாங்க? வாங்கி இருப்பாங்க. என்றைக்கு இல்லைன்னு சொன்னாங்களோ அன்றைக்கு என்ன ஆயிருச்சு? ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நம் வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தாகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த வசனம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுகிறவர், வறண்ட நிலங்களில் அவர் ஆறுகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர். தாகமாய் இருக்கணும். முதலாவது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திலே ஆபிரகாமுக்கு ஒரு தாகத்தை ஏற்படுத்துகிறதற்காக 4 திசைகளையும் நீ நோக்கி பார் என்று கர்த்தர் சொன்னார். அந்த 4 திசைகளையும் நோக்கி பார்த்த உடனேயே ஆபிரகாமுக்கு ஒரு தாகம். நான் என் பெத்தவங்களை விட்டுட்டு வந்துட்டேன், என் ஜனங்களை விட்டுட்டு வந்துட்டேன், என் தேசத்தை விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இந்த வார்த்தையின்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. உடனே என்ன பண்ணுவேன்? நான் தாகமுள்ளவனா இருப்பேன். என்றைக்கு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், என்றைக்கு நான் இடம் கொண்டு பெருகுவேன், என்றைக்கு நான் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பெருக்கத்தை காண்பேன் அப்படின்னு சொல்லி இந்த வாக்குத்தத்தத்தையே தன்னுடைய வாழ்க்கையாய் மாற்றுகிறார். நின்னாலும் வாக்குத்தத்தத்தை யோசிக்கிறாரு, நடந்தாலும் வாக்குத்தத்தத்தை யோசிக்கிறாரு, உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் வாக்குத்தத்தத்தை யோசிக்கிறாரு. அவன் அப்படியே கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது தூரத்தில் இருக்கிற மலையை பார்த்தோன்னு ஆண்டவர் அந்த ஆபிரகாம் சொல்லி இருக்கலாம், இந்த மலையை ஆண்டவர் என் பிள்ளைக்கு தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த சமபூமியை ஆண்டவர் எனக்கு தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த பள்ளத்தாக்குகளை ஆண்டவர் என்னுடைய சந்ததிக்கு தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆண்டவரே நீங்க தாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குத்தத்தத்தை தன்னுடைய வாழ்க்கையாய் மாற்ற ஆரம்பித்திருப்பார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரே காரியம் அதுதான், நீ பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தை உன்னுடைய வாழ்க்கையாய் மாற்று. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையாய் மாற்று. ஏதோ ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசுகிறார். நம்ம இந்த வாலிப பிள்ளைகள் தான் பெற்றோர்கள் ஒரு வேலை சொல்லும் பொழுது ஏதோ ஒரு வார்த்தை என்ன பண்றாங்க சொல்றாங்க. எம்மா அங்க போய் பால் பொங்குது, ஆஃப் பண்ணு, ஏதோ ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அப்படியே உட்கார்ந்து இருந்தோம், பால் என்ன ஆயிரும்? பொங்கி கீழே விழுந்து அடி சப்பு சப்புன்னு வச்சிடலாம். ஆமென். அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது.
மனிதன் பேசுகிற வார்த்தையை நாம் எப்படி பார்க்கிறோமோ இப்படி சேனைகளின் பரிசுத்தர் பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்க கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் கொடுக்கிறதான அந்த வாக்கு தத்தத்திற்கு மேலே ஆசை உள்ளவர்களாய், நாட்டம் உள்ளவர்களாய், அந்த வாக்கு தத்தத்தை எப்படியாகிலும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணும்? கிரியை செய்யும். இதற்கு பிரயாசம் இல்லாமல் ஏதோ கால் போன போக்கிலே வாழுகிறோம் என்று சொன்னார். அந்த வாக்கு தத்தம் நமக்கல்ல, நம்முடைய சந்ததிக்கு ஆண்டவர் ஆமென் கர்த்தராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அவன் கானான் தேசத்தை வாக்களித்தார். 40 நாள் நடைப்பயணம். ஆமென். அந்த 40 நாள் டிராவல் பண்ணாங்கன்னா போதும், வாக்குத்தத்தம் கிடைச்சிடும். ஆனா அவங்க ஏனோ தானோன்னு கால் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே வாழ்ந்ததுனால அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்துக் கொண்டது எத்தனை பேர்? சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க. ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நாட்டம் உள்ளவர்களாக ஆமென். வாக்குத்தத்தத்தை தந்த தேவாதி தேவனை அவர் எவ்வளவு பெரியவர் என்கிறதானே ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு தெரிந்து கொள்ளுகிறோமோ அன்றைக்கே சொல்லுங்க, அன்றைக்கே இப்படி சொல்லுவோம், இன்றைக்கே என் சாமி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என்னுடைய கர்த்தர் இன்றைக்கே என்னை ஆசீர்வதிப்பார். அது என்றைக்கு? அது உங்க கையில தான் இருக்கு. அது இன்றைக்கா, அது என்றைக்கோடு போகிறது யார் கையில இருக்கு? ஆமென். யோசிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் எனக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் 1000 உண்டு. அந்த வாக்குத்தத்தத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஆமென். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம், அவன் உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம், சரீர பிரகாரமான நன்மைகளை பெற்றுக் கொள்கிறதற்கு ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறதோ, அவன் இந்த வாக்குத்தத்தத்துக்கு மேலே நாட்டம் உள்ளவர்களாய் நித்தமும் அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து செபித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. ஹல்லேலூயா. ஆசை, அந்த நாட்டம், அந்த வாக்குத்தத்தத்தை நான் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். நான் ஆண்டவருடைய நன்மைகளை எப்படியாகிலும் காண வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஹல்லேலூயா. மோசேக்கு அந்த ஆசை உண்டானது. கர்த்தர் மோசேக்கு சொன்னார், கானான் தேசத்தை நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? சொல்லுங்க, கொடுப்பேன். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்களினாலே மோசே ஆண்டவருடைய கோபத்தை சம்பாதித்து இந்த கானான் தேசத்தை என்ன பண்ண முடியல. ஆனா அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, அதை கண்ணால மட்டும் நான் என்ன பண்ணணும்பா, தயவு செஞ்சு இந்த கிருபையாச்சும் எனக்கு கொடுத்துருக்கேன். நான் எப்படியாவது கண்ணால மட்டும் அந்த வாக்குத்தத்தத்தை நான் பார்த்துடணும். அந்த கானான் தேசத்தினுடைய கண்கள் காண வேண்டும் ஆண்டவரே, இப்படியா என்னை நடத்துகப்பட அவர் விண்ணப்பம் பண்ணினார். ஆண்டவர் மலைக்கு மேலே ஏறிவான்னு சொல்லி, பாரு, இதுதான் நான் உனக்கு தருகிறதான தேசம், இதுதான் நான் உன்னுடைய சந்ததிக்கு தருகிறதான வாக்குத்தத்தம் என்று சொல்லி ஆண்டவர் காண்பித்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுனா, அதாவது எப்படி ஆகிலும் எப்பாடுபட்டாகிலும் அந்த வாக்குத்தத்தத்துக்காக நான் பிரயாசப்பட வேண்டும். யாரும் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி செல்லும். நீர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், நீர் வார்த்தையினாலே சொன்னதை கரங்களினாலே நிறைவேற்றுகிற கர்த்தர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் வார்த்தையினாலே சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றி தருகிற கர்த்தர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிறதற்கு நீர் எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. உம்முடைய நல்ல வார்த்தையை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறதற்கு நீர் ஆபிரகாமுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த நல்ல காரியங்களை எங்களுக்கு இன்றைக்கு சொல்லி தந்தீரே. அந்த வார்த்தையின்படியே நாங்கள் வாழ உதவி செய்யுங்கப்பா. முதலாவது வாக்குத்தத்தம் தந்தவர் இன்னார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அந்த வாக்குத்தத்தத்துக்கு மேலே நான் நாட்டமுள்ளவனாய் இருக்க வேண்டும். அதற்காக பிரயாசப்பட வேண்டும். உபவாசித்து ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற ஒரு பிள்ளையாய் நான் மாற வேண்டும். அப்படி நான் என்றைக்கு மாறுகிறேனோ அன்றைக்கே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கும் என்னுடைய சந்ததிக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் நிரந்தரமாய் சுதந்திரமாய் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரஹந்தர ஹலதர விளிதரகனா
உங்களுக்கு என்று கர்த்தர் தருகிறதான ஒரு நல்ல வாக்கு தத்துவம் உங்க பிள்ளைகளுக்கு என்று ஆண்டவர் தந்திருப்பார். உங்களுடைய கணவனுக்கு என்று ஆண்டவர் தந்திருப்பார். உங்களுக்காகவே ஆண்டவர் தந்திருப்பார். அது நிறைவேறாமல் இருக்கிறதோ எனது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களிடத்திலே பேசின வார்த்தை வேதம் வாசிக்கும் பொழுதோ அவன் பிரசங்கியார் மூலியமாகவோ பேசின வாக்கு தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் ஆசையுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் முதலாவது இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிங்க. அதற்கு முன்பாக தந்தவர் இன்னார் என்பதை விசுவாசிங்க. என்று விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவ மகிமையை நாம் காண்போம்.